ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டாணி மசாலா எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 hours பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கரில் கொட்டிட்டு அப்புறம் ஒரு கப் வாட்டர் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது உப்பு போட்டு வேக வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5லேருந்து 8 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சு வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இஞ்சி கொஞ்சம், 4 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் கடாயை வச்சுட்டு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டாக தரும். இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொதித்து வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் இருந்து உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிடுங்க. அவ்வளோதான், சூடான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் மிச்சம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த பீச் சைடு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.